வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது கிரக மாறுதல்கள் இருக்கான்னு பார்த்தா இல்லை. சென்ற வாரம் எப்படி அமைப்பு ஏற்பட்டதோ அது தொடர்ந்து இருக்கிறது. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் 10ஆம் வீட்டில் அணிவகுத்து நிற்கின்றன. அதில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார். அவர் கூட சுக்கிரன் இருக்கார், அவர் தனாதிபதி. அவர் கூட புதனும் இருக்கிறார், அவர் 3க்கும் 6க்கும் உடையவர். அவர் கூட சூரியனும் இருக்கிறார். அருமையான ஒரு அமைப்பு. இந்த ஒரு அமைப்பினால் தொழில்துறையில் நீங்கள் என்ன ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலம். எந்த விதமான ஒரு தாழ்வையும் பார்க்கவே முடியாது இந்த ஒரு காலகட்டத்தில். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் திருப்திகரமாக இருக்கும். சொந்தமாக தொழில் பார்க்குறவங்க செய்யக்கூடிய சில முக்கிய முடிவுகளினால் ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறது பிரமாதமாக டெவலப் ஆகும். ஃபேமிலி அஃபேர்ஸ் நல்லா இருக்குது, குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. 12இல் இருக்கக்கூடிய சனியினால் சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவது இயல்பு. வெளிநாட்டு பயணங்கள் போன்ற விஷயங்களுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில், அதாவது ஃபேமிலியில் நம்ம ரொம்ப இணைஞ்சு இருந்தது போக இப்போ தொழில் சம்பந்தமான ஒரு கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் அதிகமாகுது. ஒரு ரிலாக்ஸிங் டைம், அதுக்கப்புறம் ஒரு பிஸி டைம் அப்படி வரும். ஏன்னா 9 பிளானட்ஸ் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்கிறது, எல்லா பிளானட்டும் 10க்கு போயிடுச்சு. அப்போ தொழிலை பற்றி பேசுகிறது. ஸோ இதுதான் அதில் உள்ள வித்தியாசம். அது ஒரு கோயின்சிடன்ஸ். ஓகே, பொங்கல் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் நம்ம பிஸியாகிறோம், அது ஒரு கோயின்சிடன்ஸ் தான். பிளானட்டும் அதே தான் காமிக்கிறது. அதனால் இந்த ஒரு காலகட்டம் மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகி இருப்பதால் மிகச்சிறந்த வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.